அஜித் சாருடைய ரசிகர்களுக்கான ஒரு கிளாசிக்கல் படமா இருக்கும். இப்போ காட்ஃபாதர் பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் டச் இருக்கும் அந்த படத்துல. வெறும் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமா இருக்காது. இப்போ நீங்க தீனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம், ஒரு கிளாஸ் இருக்காது. நிறைய படம் ஒரு அமர்கலம் இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டைன் ஃபிலிம். ஆனா காட்ஃபாதர் பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் இருக்கும். அது மாதிரியா இதுல ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணக்கூடிய டைரக்டர் தான் நம்ம மகிழ் திருமேனி. அதனால நிச்சயமா ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் தலையில வச்சு தலையை கொண்டாடுற அளவுக்கு பொங்கலுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுன்னா நிச்சயம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படமாக இருக்கும். நீங்கள் கூட அஜித் ரசிகர் மாதிரி தான் அந்த ஏக்கத்திலே தெரியுது. ஏக்கமே சொல்லுது, இன்னும் சொல்லுங்க சார், எங்க அஜித் சார் என்ன கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்ட்டு. இருந்தா தப்பு இல்லையாமா? எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க அவருக்கு, பெண்கள் எல்லாரையுமே பிடிக்கும் சார். அந்த மாதிரி அவரையும் பிடிக்கும். விஜய் சார், அஜித் சார் ரெண்டு பேரையுமே காமனா ரசிக்கிற கூட்டம் நிறைய இருக்கு. இப்ப இன்னொரு பிளஸ் தெரியுமா விஜய் சாருக்கு? அஜித் சார் ஃபேன்னா ஓட்டு போடுவோம். அது ஒரு பிளஸ். அதனால விஜய் அஜித்தும் சினிமாவில் வேறையாக இருந்தாலும் அரசியலில் அஜித்தின் ஆசீர்வாதம் விஜய்க்கு உண்டு.